morning, everybody. Good morning, sir. Morning, Kavya. Good morning, sir. You got a little late. நானாங்க சார். Baba? சார் வெயிட் பண்ணுங்க சார், வரவே இல்லைங்க சார். கொஞ்சம் லேட். நான் லேட் சொன்னேன்ல. சார் 5:55ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். குட் மார்னிங் காவியான்னு சொல்லிவிட்டு நான் லேட் அப்படின்னு அவளை நினைச்சிட்டா. நாங்களும் 5:55ல இருந்து சுத்திக்கிட்டே இருக்கோம். இப்ப சாந்தி பிள்ளை பேசிட்டு இருந்துச்சு, என்ன சார காணாமது. சாந்தி நேத்து வாட்ஸ்அப்ல அதான் குழப்பிட்டு இருந்தீங்க. ஐ மைண்ட் இட் அப்படின்னு அவ எழுதியிருக்கிறா. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. நீங்க என்னன்னா யூ ஒன்லி மைண்ட் இட் அப்படின்னு எழுதிருக்கீங்க. சார் அது நான் அடிக்கலங்க சார். யார் எழுதுனா யூ ஒன்லி மைண்ட் இட்? சுதாமதி யூ மைண்ட் ஒன்லின்னு அந்த பிள்ளைதான் அடிச்சு விட்டுருக்கேன், நான் அடிக்கல சாமி. அததான் என்னன்னு கேட்டுக்கல. எனக்கு ஸ்போக்குன்றது ஸ்போக்குன்றது தப்புன்றது மட்டும் தெரியுது. நான் அதனால ஸ்பீக்கு ஸ்போக்கு ஸ்போக்கனா இல்ல ஸ்பீக்கு ஸ்போக்கு ஸ்போக்கான்னு போட்டிருந்தேன். அதனால அத போல மறுபடியும் அடிச்சுட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் நானு என்ன அதுக்கு மீனிங் என்னன்னா, பரவாயில்ல நீ மைண்ட் பண்ணிருக்க அப்படின்றதே மீனிங். அதுக்குதான் ஓகே போட்டிருந்தேன் நானு. சார் அடுத்து ஒண்ணு போட்டிருந்துச்சு, ஐ டெல் டு யூன்னு போட்டிருந்துச்சு. அது மிஸ்டேக்ன்னு தெரியுது எனக்கு. ஐ டெல் யூ போடணும், இல்லாட்டா ஐ டெல் அப்படின்னு போடணும். அப்படி சொல்லலாம். இதை எதுக்கு திருப்பி நம்ம போட்டுக்கிட்டு, நீங்க என்ன சொன்னீங்க, சுதாமதி ஏதாவது கரெக்ட் பண்ணுவான்னு வேற சொன்னீங்க. அதனால அதுக்கு நான் போடல. சரி பேசிக்கிடுவோம். ரைட். இந்த பாட்டை போடுங்க சார், கருவாக்கி உருவாக்கி. அது போடவே இல்லை. இங்க மீட்டிங்லயும் போட மாட்டேங்கிறீங்க. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. தேங்க்யூ சார். காவியா எப்படி இருக்கு பாட்டு? நல்லா இருக்கு.
Hey there and welcome back to the 21-day English speaking course. Today is day number 11 and in this class we are going to talk about 4 things. 1. Active and passive voice. What is it and where is it used? 2. 3 golden rules or 3 secret tips that will help you identify active and passive voice. 3. Lots of examples and finally a very interesting quiz. So let's get going. Hey, this is Chetna and you're watching Chet Chat. So what are voices? No, these are not those strange voices that you're going to hear at night in a spooky house when you're alone. This, in English grammar, voices is the way in which you choose to say something, the voice that you use to express something. For example, you may choose to be strong, direct, concise and to the point by saying, I am watching this video. And that would be your active voice. Alternatively, you may choose to say it in a more neutral or subtle way, as though you're this observer who's standing on the side, this bystander. Then you may say, the video was being watched by her. That is your passive voice. The active voice is more direct, clear and concise. For example, Sally is eating apples. காவிய தங்கச்சி பேர் என்ன புதுசா வந்திருக்கா பாருங்க. சௌமிகா. சௌமிகா பேரே மறந்துட்டோம். வராது. என்ன சௌமிகா தூக்கமா? ஏதாவது பேசுமா காவியா மேரி? நோ சார். நோ சார். ஓகே. अभी हिंदी अभी ना இப்போ அர்த்தம் अभी. अच्छा போலோனா போலோனா சொல்லு. ஏன்னா அவங்க அடிக்கடி அபி போலோ அப்படின்னு இருந்தாங்க. அதான் போலோனா சொல்லு. இப்ப பாருங்க, Sally is eating apples. Kavya, Sir, tell me what is the sentences, what is the grammar, what is the tense? Which tense? sorry. Sally is eating the apples. Continuous tense, sir. Apa? Present continuous tense. Is it correct, Sudhamari? Very good, correct sir. Okay, Murugan, is it correct, Murugan? No sound. No sound. Murugan, no sound. No sound, Murugan. சரி சார், வெளியே வந்து போறேன் சார் நான். கேக்குது கேக்குதா? கேக்குது. சரிங்க மேடம். ஓகே. So Murugan, you say what is the sentence? What is the grammar? Which tense? Tense present continuous tense sir. இத நம்ம டைரக்டா பேசணும்னா இதுக்கு பேரு ஆக்டிவ் வாய்ஸ். Active voice. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த டென்ஸ் 12 மாடல் இருக்கு இல்லையா, அது அவ்வளவுமே ஆக்டிவ் வாய்ஸ். அந்த 12 டென்ஸுமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். 12 டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ நாம பேசிவ் வாய்ஸா மாத்தணும். அது எப்படி? That is the today's subject. Okay. Okay sir. Today morning. Is it correct word? தப்பு சார், தவறு. False. Morning. This morning. I checked your yesterday's subject. Thanks sir. Okay. அபி நீங்க பாருங்க, இந்த டாக்ஸ் இந்த வேர்டை நம்ம பேசிவ் வாய்ஸா மாத்தணும். ஒவ்வொரு ஃபார்முலாவா பார்ப்போம். இப்ப பாருங்க, இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் வந்துச்சுன்னா
அதை எப்படி பேசிவ் வாய்ஸா மாத்தணும், அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கறத முதல்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பிள்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது அப்படியே Yes, sir. சப்ஜெக்டா மாறிடும். அது அப்படியே Apple. சப்ஜெக்டா மாறிடும். இல்லையா? சோ இது ஐஎன்ஜி வந்திருக்கனால வெர்ப்ல வெர்போட சேர்ந்து ஐஎன்ஜி வந்திருக்கிறதுனால அது என்னவா மாறுது அப்படிங்கறத பாருங்க, ஃபார்முலா பாருங்க. Sally is the subject, eating is the verb, and apples is the object. Dogs chase cats. Dogs are the subject, chase is the verb, and cats is the object. A verb is said to be in active voice when the subject actively does something. They actually act on the object. For example, she is beating him, or he helped me. The active voice tends to use fewer words. The passive voice. Think of the passive voice as someone standing on the side watching what's going on. So this is a neutral bystander who's just watching everything and is thinking about reporting all of these events to a newspaper. For example, apples were eaten by Sally. இப்ப பாருங்க, ஷாலி இஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ் இல்லையா? ஆமா. ஆ? ம். இந்த ஆப்பிள்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட், சப்ஜெக்டா மாறுது. அப்ப சப்ஜெக்ட் என்ன? ஆப்பிள்ஸ். ஆப்பிள்ஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரா ப்ளூரலா? இதுல ப்ளூரல் வருது சார். ஆப்பிள்ஸ்னு வருதுல்ல, Plural. ப்ளூரல். அப்ப அந்த பாஸ்ட் டென்ஸ் என்ன? வேர். There. இஸ் இஸ்ஸுக்கு வேர். Past tense where. அவ ஒருத்தின்றதுனால சிங்குலர்ன்றதுனால ஈஸ் வந்துச்சு. அதே ஒருத்தர் வந்திருந்தா வாஸ் வந்திருக்கும் அந்த இடத்துல. இப்ப ஆப்பிள்ஸ் வந்து ப்ளூரல் வந்ததுனால வேர் வந்து அவ்வளவுதான். காவியா, Sir. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. அதாவது ஆப்ஜெக்ட் முதல்ல போடணும். ஆப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரலா இருக்கிறதுனால அந்த இஸ்ஸுக்கு பதில் வாஸ், இஸ்ஸுக்கு பதில் அந்த இது போடணும், பாஸ்டன்ஸ் போடணும். இஸ்ஸுக்கு வாஸ் போடணும். ஆனா இது தேர்ட் பர்சன் ப்ளூரலா இருக்கிறதுனால வேர் போடணும். சரியா? அது போட்ட பிறகு அந்த வெர்பு இருக்கு பாத்தியா, வெர்பு, அதுக்கு Yes. V3 வெர்போட V3 என்னங்கிறத போடணும். பார்ட்டிசிபிள். ஈட், ஈட்டன். ஈட்டனை போடணும். அதுக்கப்புறம் பை போடணும். பைங்கிறது கம்பல்சரியா வரும். பைனுங்கிற வார்த்தை வந்தாலே அது பேசிவ் வாய்ஸ்னு அர்த்தம். ஓகே, பை வந்துருச்சு. பைக்கு அடுத்தாப்புல சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டா மாத்திடும். ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டீங்களா? Yes, sir. எஸ் சார். ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஃபார்முலா திருப்பி சொல்லுங்க. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறும். சரி. ப்ரெசன்ட் கண்டினியூஸா வந்துச்சுன்னா இது அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா, ஆப்ஜெக்ட் வந்து மாறும்போது சப்ஜெக்டா மாறும்போது அது வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு நோட் பண்ணணும். சிங்குலர்னா பாஸ்ட் டென்ஸ்ல வந்துடும். பாஸ்ட் டென்ஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்படி இல்லையா ப்ளூரல்ன்றதுனால அதுக்குரிய ஈஸ் பி வெர்ப்னாலும் ஆருக்கு வேறு என்னன்றதை பார்த்து நம்ம போட்டுட்டு பார்ட்டிசிபிள் போட்டுட்டு சப்ஜெக்டை கொண்டு ஆப்ஜெக்டா போட்டு பை ஹேர், சி வந்தா ஹேர், ஹீ வந்தா போடலாம். இதுல பேர் வந்திருக்கிறதுனால சாலின் பை சாலின் போட்டலாம். இதே இடத்துல அவங்களே அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்றது வந்துருந்துச்சுன்னா பை ஹிம், பை ஹேர், அந்த மாதிரி போடலாம். Apples were eaten by Sally. புரிஞ்சிருக்கா? Yes, sir. இதே மாதிரி 12 டென்ஸுக்கு நம்ம பேசிவ் வாய்ஸை மாத்தணும். Okay, sir. இப்போ கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. Cats were chased by dogs. So, a verb Sir, is said to be sir. in passive form when it receives the action.
In the active form, remember, it was the one giving the action. It was actually active and therefore action. But in passive form, it's standing on the side. It is receiving the action. For example, he was getting beaten by her, or she was getting helped by him. And now for the 3 golden rules. Rule number 1 is the rule of X. Here's the X. Now think about it. The subject becomes the object and the object becomes the subject. புரியுதா? ராவணம்மா. புரியுங்க சார், நான் சொன்னேன்லங்க சார். For example, Raul holds a book is the active form. So Raul is the subject and the book is the object. Now when you convert it into passive form, the subject becomes the object. So the book is held by Raul. The X, remember the X, and just switch the subject and the object around. Example, the child pets, remember the X, and just switch the subject and the object around. Example, the child petted the puppy. The puppy was being petted by the child. Chetna teaches English. English is being taught by Chetna. Rule number 2 is called helping verbs. Now notice when you see a sentence in passive voice, it will contain a few extra verbs like helping verbs. For example, is, was, were or are. Now these are helping verbs. They're also called auxiliary verbs because they don't stand up on their own. For example, if I say to you that the stars lit up the sky. Now this is an active voice. Now when I'm turning it around into passive voice, can I say that the sky lit by the stars? That sounds a little odd. So I need to say the sky was lit by the stars. And this extra word that I'm adding, the was or the is the helping verb or the auxiliary verb. Rule number 3, the bystander. Remember the passive voice is spoken by this neutral person, a bystander, standing on the side, watching the action, reporting it into a newspaper. And the bystander has the word by in it. And 99% of sentences that are in the passive voice contain the word by. For example, the teacher teaches the class. இப்ப சொல்லுங்க சுதாமதியம்மா. சார், Teacher teaches the class. the teacher, the class, சார், Class the class was teached the teacher, teached by the teacher. class Was இல்லைங்க சார், மாஸ் வருமா இஸ் வருமா? is சிங்குலர் தான். Class is watched by the teacher. Teached. முருகன் தலைவரே இஸ் வருமா வாஸ் வருமா? இசுதான் தலைவர் வரும். காவியா Sir, இஸ் வருமா வாஸ் வருமா? isudang taro. The class is being taught. நான் தான் சொன்னேன் முதல்ல, ஏன்னா கிளாஸ்ல கற்பிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிதான் வரும். டீச் டாட்டாங்க சார், டீச்சருங்க. இது நிறைய தெரியும் நமக்கு. V3 அதான் அதுக்கு டீச் டாக் டாக் அது V3 வேர்டை போடணும். அந்த அந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன வார்த்தை வந்துச்சோ அதுக்கு மாற்றம் போடணும். நம்ம அதுல ஆருக்கு வேறு போட்டோம்ல, நான் சொன்னேன்லங்க சார், குழப்பிட்டீங்க நீங்க. குழப்பத்தானே செய்வான். கரெக்ட் கரெக்ட். நாரதர் குழப்பத்தானே காரியத்தில் நல்லது முடியும். ஆமா ஆமா ஆமா, குழப்பணும்னா எல்லாருமே ஈஸிட்டாங்கல்ல. என்னமோ சுதாமதி அம்மா சொன்னதெல்லாம் கரெக்ட் நினைப்பு. ஆமா ஆமா, அது தப்பு தப்பு. கரெக்ட் தானுங்க சார். நீங்க எல்லாருமே இஸ்து தானே சொன்னீங்க. நான் வாஸ் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட். மாத்திட்டீங்களா? இல்ல இல்ல, வாசா வரும் அப்படின்றது ஈஸ்டே. அப்புறம் சோ இதுல எப்படி போட்டு பாருங்க, அந்த இசுங்கிற வாசா மாறிட்டு அந்த டீச்சிங்கிற வார்த்தைக்கு V3 போட்டாச்சு, அப்புறம் பை போட்டாச்சு, அப்புறம் இந்த டீச்சரை சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறி. புரியுதா?
அப்ப ஃபார்முலா கோல்டன் ரூல் ஃபார்முலா தெரிஞ்சிட்டீங்களா? அந்த பி வெர்ப்ல என்ன இருக்குதோ அதை அப்படியே பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். அந்த வெர்புக்கு V3 போடணும். அப்புறம் பை ஆட் பண்ணணும். அப்புறம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தூக்கி போடணும். முதல்ல ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வந்துடணும். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் காவியா. Yes, sir. By the teacher. So this bystander is super important because he's sneakily standing there quietly watching the action and sneaks into every sentence when he's conveying the message to somebody else. He opened the door. இப்ப கண்டுபிடியோ. He opened the door. அவன் கதவை திறந்தான். His door is open. வாபஸ் பாரு. The door. The door is opened by him. சுதாமதி அம்மா சொல்லுங்க. The door is opened. The door போட்டு இஸ் வருமா வாஸ் வருமா? The door is there sir வரும். இல்லையே வராது. The door was opened by him. தலைவரே வாசு தான் வரும். இது வரும். இஸ் வருமா வாஸ் வருமா? the door வாஸ் தான் தலைவரே. the door open திறக்கப்பட்டது அப்படின்னு வந்துருது. opened by him. காவியா, அவனால் திறக்கப்பட்டது. how you say instead of was you say is. இசுங்கிறா. சரி, காவியா இசுங்கிறா. முருகனும் சுதாமதி அம்மாவும் வாசுங்கிறாங்க. என்னன்னு பாத்துருவோம். காந்தி எஸ் பாஸ் தான் சார். இந்த ஓபன்ட் வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கனால. ஓ அப்படி போறீங்களோ? எஸ் சார், அதனால நான் பாஸ்ட் டென்ஸா இருக்கறதுனால வாஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரூல். எஸ் சார். பாத்துருவோம். The passive of this would be the door. The door was opened by him. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்குது. ஆனா டென்ஸ்ல தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க சுதாபதி அம்மா. பார்க்கறதுக்கு டென்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா அதே டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? சரி, இப்போ காவியா சார், இது ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லு பாப்போம். him இது ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லு. The door was opened by him. இது அப்படியே ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லு பாப்போம். என்னமா ஆக்டிவ் தானே பார்த்தேன். He opened the door. இல்ல ஆக்டிவா தானே பேசிவா மாத்திருக்க. திருப்பி அதே ஆக்டிவா மாத்துறதுக்கு தெரியுதுங்கிற. opened இல்லமா ஹிம் சப்ஜெக்டா மாறும்போது என்னவா மாறும்? He மாறும். he sir. அப்புறம் வாஸ்ங்கிறது ஈசாவும் மாறும். ஈசாவும் போடலாம். வாஸ் ஓபன்ங்கிற வார்த்தை ஓபன்ங்கிற மாறும். he opened. he is பை எடுத்துறணும். அப்புறம் அந்த டோர்ங்கிறது ஆப்ஜெக்டா மாறும். இதா Was opened by him. Now remember, I said 99% of all sentences contain this by. And you're thinking, what about that 1%? Because my teacher is definitely going to give a question in that 1% category. So let me tell you that 1% is not very difficult for you to identify. For example, let's say, I would say to you in active voice, the workers constructed the building. Workers constructed the building. இதுல காவியா sir. the sentence முதல்ல grammar அப்படி. How many types of grammar is there? 3.
workers constructed the building. இது அப்படியே சொல்லு பாப்போம். என்னென்ன கிராமர் இருக்கு? சப்ஜெக்ட் இருக்கு, ஆ, இது வெர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல த பில்டிங்ன்றது வந்து கட்டிடம். அப்ப த பில்டிங் Object. மாத்தணும், பேசிவ் வாய்ஸா மாத்தணும். ஆப்ஜெக்ட் வந்து மேடம் சொல்லுங்க சார். நான் முதல்ல கிராமர் கேட்டுக்கிறேன். முதல்ல என்னென்ன கிராமர் இருக்குங்கிற போத சொல்லுங்க. சரிங்க சார், சரி. அதுக்கப்புறம் பேசி வைச மாத்திக்கணும். சரியா? அது மட்டும் சொல்லு. சோறு காரியா மட்டும் சொல்லலாம் சாந்தி. So workers அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வராதே. சார் அது verb. இது So workers ஒர்க்கர்ஸ் வந்து வெர்பா? வராது சார். ஏய் சொல்லு, வரும் சொல்லு. வார்த்தையே வராதுன்னுட்டா. காந்தி நீ சொல்லுமா? காந்தி சொல்லுவியா? சார் சார் ஒர்க்கர்ஸ் வரும் சார். சப்ஜெக்ட். கன்ஸ்ட்ரக்டட் மீன்ஸ் வெர்ப். பில்டிங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். being the articles. அதத்தான் எதிர்பார்த்தேன். I was expecting. சுதமதியம்மா, சார் சொல்லுங்க சார். I was expecting that word, these articles from the Kanjineda. I was expecting. Which tense? I was expecting. சார் அது என்ன சார் ஒண்ணுமே வரல. ஐ வாஸ் எக்ஸெப்டிங்கா? நான் சொல்றேன், ஆன்சர் சொல்றேன். I was expecting அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வந்து இந்த வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். எந்த வார்த்தை? அந்த டீங்கிற வார்த்தை ஆர்டிகல்ஸ் சாந்தி சொல்லுவான்னு சொல்லலாம். சீயவா? டீகை சீயவா? தி பில்டிங். சரி சரி. ஆக்சுவலி தி பில்டிங்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, கரெக்ட். அதனாலதான் நாங்க இதுல பேசி வாய்ஸ்ல மட்டும் சொன்னேன் நானு. இது இந்த பேசி வாய்ஸ் நம்ம ஆரம்பிக்கலையே. இல்ல சாரி, இந்த நம்ம மாத்துறதுக்கு என்ன பயன்படுத்துங்கிறதுனால இது வெறுப்பு, இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லு. சரிங்க சார். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆமா. சோ தி பில்டிங் மேல வந்துருச்சு. சரியா? சரி, இப்போ வந்துருச்சு. கன்ஸ்ட்ரக்டட் அது எப்படி பிரிக்கணும்? was பி வெர்ப் என்ன வரும்? the building வந்திருக்கு. வாஸ் வந்து என்ன அர்த்தம் வரும்? by the workers. The building was constructed. அது past tense அப்படியே தான் வந்தது. By the workers. By them sir, by them வரலாம். ஆனா workers வந்திருக்கனால அப்படியே போட்டுறோம். If I were to change this into passive voice, I could say the building was constructed. I don't have to say that it was constructed by the workers because it's obvious. Cats and dogs are not going to come and construct the building. So sometimes it's so obvious as to who did the action that it is not mentioned. But the trick here is if you try to elaborate the sentence வரல அது by the இது வரலையே. and you try to elaborate it, you will be able to grammatically complete it by saying the building was constructed by the workers. And when you're able to do that, you know that that sentence is in passive voice. Let's take another example. Someone stole my purse. Someone stole my purse. இதே காவியா சார் இது கிராமர் சொல்லி பாப்போம். someone என்னது? சார் special verb. பா special verb சார். பட இந்த இடத்துல சப்ஜெக்டா மாறி இருக்கு. என்ன? சார் மாறி இருக்கு. someoneங்கிற சப்ஜெக்ட் stole. stole verb சார். காவியா
Sir, stole. என்ன யோசிக்கிற? Sir, என்ன word? Stole பாவி 2 word. Steal, stole, stolen. Steal, stole, stolen. Sir, meaning தெரிஞ்சா சொல்லிடுறேன் sir. Stole meaning தெரியாதுங்க sir. வைக்கிறது. திருடுறதுமா. திருடுறதா? திருடுறது. என்ன ஸ்டோல்ன்றது திருடுறது. என்னோட பர்ஸ்ல இருந்து திருடிட்டாங்க சிலத அப்படின்ற மாதிரி. ஒரு இதை திருடிட்டாங்க. Verb sir. அப்புறம் மை. My object. ஆய். மை என்ன வரும்? உனக்கு பிடிச்ச வார்த்தை அது. மைங்கிறது நீதான் அடிக்கடி சொல்லுவ. மைங்கிறது ப்ரோனவுன். Yes sir. நல்லா நினைச்சா இங்கிலீஷ் சொல்றீங்க. அது ஒரு மாதிரி யோசிச்சேன் சார், வராதுங்க. மைனா ப்ரோனவுன், அப்புறம் பர்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். முருகன் தலைவரே. இப்ப மாத்துங்க பாப்போம். பேசி வயசை மாத்துங்க. பர்ஸ். மை பர்ஸ். My purse was solded by him. Solded இல்ல, steal, stole, stolen. Stolen by him. Stolen by him. சாந்தி கரெக்டா? சாந்தி கரெக்டா? Correct, sir. Correct, This sir. sentence is in active voice. Hey, by the way, how do you know this is an active voice? Because it's short, crisp, clear, direct. Someone stole my purse. The subject is doing something to the object. The subject stole the purse. Okay, cool. This is an active voice. Now, if I want to make it in passive voice, this bystander who's standing on the side and saying, how do I report this episode of the purse stealing to the newspaper? Then perhaps in a more neutral tone, I'll say, the purse was stolen. Stolen. Right. Remember the rule of X? But you're saying, where's the bystander? The by doesn't appear in this sentence. So how do I know for sure that this is passive voice? So how about you try to complete the sentence? The purse was stolen by someone. And that makes perfect grammatical sense. And therefore you know that this sentence is in passive voice. Okay, now let's try a fun example. அது எதுக்கு சார் அவர் ஹிம் சொன்னாரு முருகன் சாரு? என்னமா? மை வந்திருக்கு இல்ல மேடம், அதனால மை பர்ஸ் தான் முன்னாடி வந்து ஆப்ஜெக்ட் அதான் கேட்டேன். இல்ல அது திருப்பி சொல்லுவாங்க பாருங்க. இல்ல சம்மோன்னு தான் வரும். மை பர்ஸ்ன்றது என்னுடைய பர்ஸ் திருடப்பட்ட. அதுதான் நான் என்னடா 2 பேருமே எல்லாருமே கியூஸ் சொல்றாங்க, சார் பேசாம இருக்காரேன்னு நினைச்சேன். பை சம்மோன் தான் வரும். அதுல சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதை போடணும். பட் யார வேணா குறிக்கலாம், இல்ல கிம்னு சொல்லலாம், யாரா ஒருத்தரோட சொல்லலாம். இது சம்பவம்னா யாராவது ஒருத்தர் வரும். Someone. ஆமா சார், அவன் திருடுனான்னு இல்லைங்க சார். And therefore you know that this sentence is in passive voice. Okay, now let's try a fun example. I'm going to give you a set of instructions in active voice to make that cup of coffee, and we are going to convert those sentences into passive voice. So let's take a look. 1. Boil water. 2. Take 1 teaspoon each of instant coffee and sugar. 3. Add boiling water and stir the mixture vigorously. Warm milk separately. Add warm milk to the mixture and stir. Hot instant coffee is ready to drink. And I'm going to give you the answers right now. The water is boiled. இது என்ன டென்ஸ்? Past tense. Past simple. Simple past tense. already properly பாருங்க. Then a teaspoon of instant coffee. Full present tense. And 1 teaspoon of sugar is added. Then boiling water is added and the mixture is stirred vigorously.
Milk is warmed separately. Warm milk is added to the mixture and it is stirred. Hot instant coffee is ready to drink. Okay, I'm sure you did really well on that one. And now it's quiz time. Here are a set of 5 instructions to be followed by a person suffering from common cold. Convert them to passive voice. Avoid cold or chilled products. Make a decoction of 10 mint leaves in a cup of water. Add a teaspoon of honey before drinking it at bedtime. Keep a cut onion by the side of the bed to inhale. Okay, and I hope that helped you to thoroughly understand active and passive voice. This was class number 11 of our 21-day English speaking course, and I strongly urge you to go back and watch the first. இப்போ நாளைக்கு என்ன செய்யறீங்க, அந்த 12 டென்ஸையும் எப்படி பேஸ் வாய்ஸை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்லணும். ஓகேவா? என்ன சுதாவதியம்மா? ஓகே சார். ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ்ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதாவது எப்படின்னா, கிராமரை எப்படி 12 கிராமர் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அது அப்படியே பேசிவ் வாய்ஸை மாற்றவும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Kavya, why are you laughing? Sir, only. Why you are laughing? இங்க சௌமி கஷ்டிச்சாங்க சார், அதனால சார் நான் Kavya. விச்சிட்டே இருக்கா. Okay. So tomorrow we'll see.